எல்லாருக்கும் வணக்கங்க. கலர் காக்கட்டான் செடியை நீங்கள் எப்படி பராமரிச்சிங்கன்னா பூ நிறைய பூக்கும், செடியும் நல்லா அடர்த்தி போஷாக்காக இருக்குங்க. என்னென்னா இப்போ போன சீசன் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா, இப்போ அடுத்த சீசன் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் சீசன் முடிஞ்சதும் என்ன செய்யணும்னா கட் பண்ணி விட்டுறணுங்க செடியை. நான் கட் பண்ணும் போது எடுக்கலை, ஆனால் பாருங்கள் கட் பண்ணி விட்டு அந்த துளிரெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நான் மொத்தமாக கட்டாய வரைக்கும் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். கட் பண்ணி விட்டு இது ஒரு 2 வாரம் கழித்து நல்லா துளிர் வந்துருச்சு தரன்னு. ஏன்னா அடி வேர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அதனால் நீங்கள் செடியை கட் பண்ணி விட்டாலே போதும். சீசன் முடிஞ்சதும் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தொழுத்து தரன்னு வந்துடும். எப்பயும் கொடுக்குற மல்லிச்செடி முல்லைச்செடிக்கெலாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, டிஏபி கரைசல், அதை மட்டும் கொடுத்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இயற்கை உரம் ஆட்டு எரு மாட்டு எரு அதெல்லாம் கூட கொடுக்கலாம். இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த சீசனுக்கு நான் கட் பண்ணி விட்டு நல்லா தலை வளர்ந்து இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கலர் காக்கட்டான் செடி இருந்தால் இப்படி செய்யுங்க. உங்கள் செடி நல்லா போஷாக்காக இருக்கும், நீண்ட லைஃப் வரும். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.